தாம் முதலமைச்சராகவே முடியாது என்று கூறியவர்களின் கணிப்புகளை பொய்யாக்கி ஆட்சிக்கு வந்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தவர் திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததில்லை என்ற வரலாற்றை மாற்றி காட்டுவோம் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த தடவை ஸ்டேட் எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏன்னு நம்ம நரேட்டிவ் செட் பண்ணியிருக்கோம். இது எதனால சார்? இன்னைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய சலுகை, நாம் கொடுக்குற ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்குற அந்த நிதி இதெல்லாம் வழங்காமல் தடுத்துட்ருக்கு. அதனால் அதெல்லாம் மீறி தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை பண்ணி இன்றைக்கி இந்தியாவிலேயே பல்வேறு துறைகளில் முதல் இடத்தை பெற்றிருக்கு, முதல் மாநிலமாக திறந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அடிமையாக அதிமுக இங்கே இருந்து அவங்களுக்கு துணை இருக்கிற காரணத்தினால அதனால் இன்றைக்கி போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுக சொல்கிறத விட தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம், அந்த போராட்டத்தில் வெற்றி பெறணும் என்பதுதான் திராவிட மாடல் அரசுடைய எண்ணம். சார், அதிமுக அவங்கள விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, இங்கே லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன், விமன் சேஃப்டிலாம் ரைஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கி திமுக செஞ்சுருக்கிற சாதனைகள், திட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் சுலபமாக பதிஞ்சிருக்கு. அதை எப்படியாவது மாற்றணும், எதுவும் உங்களுக்கு கிடைக்கல சொல்கிறதுக்கு. அதனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட போட்டி போட்டுக்கிட்டு, பல்வேறு மாநிலங்களில் போட்டி போட்டுக்கிட்டு தொழில் தொடங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதுதான் உண்மை. எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க சார் இந்த முறை? திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வரும். ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது, கட்டம் சொல்லுது, ஜோசியம் சொல்லுது, ஜாதகம் சொல்லுது சொல்லிட்டு தாங்க மீறி தான் வந்தோம். இப்போ 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது அப்படின்னு அது ஒன்று சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. 2வது முறை ஆட்சிக்கு காட்டுவோம். 2வது முறையில் தொடர்ந்து திமுக தான் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் உண்மை.